ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் அறிஞர்களுடைய இயற்பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான டாபிக் தான். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொறுத்துக அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த முக்கியமான தமிழ் அறிஞர்கள் எல்லாருடைய இயற்பெயர்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பாருங்கள், பாரதியார் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன். சரிங்களா? அதே மாதிரி பாரதிதாசன் அவர்களுக்கு கனகு சுப்புரத்தினம். சரிங்களா? ஸோ இதில் தான் நிறைய பேர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பாரதியாரா பாரதிதாசனான்னு சொல்லிட்டு. பாரதியார்னா சுப்பிரமணியன், பாரதிதாசன்னா சுப்புரத்தினம். அடுத்து பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் சில புக்கில் மாணிக்கம்னு இருக்குது, ஆனால் துரை மாணிக்கம்னே நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். அதே மாதிரி முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் துரை ராசு. இது கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. குரூப் 2ல் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அடுத்து தாராபாரதி. தாராபாரதிக்கு நம்ம ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ராதா. தாரா அப்போ ராதா. அப்போ தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்து சுரதா. சுரதா அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். சரிங்களா? உவமை கவிஞர் அப்படின்னு நம்மளால் அழைக்கப்படுறாரு. அவங்க பார்த்திங்கன்னா இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்து காலமேகு புலவர். இவர் பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் வரதன். சரிங்களா? அடுத்து காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் இஸ்மாயில். அடுத்து வாணிதாசன் அவர்கள். இவரை பற்றி கொஷின் கண்டிப்பாக வந்துடும். வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு. சரிங்களா? இவர் தான் அந்த பிரெஞ்சு அரசோட விருது பெற்றவர். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். அடுத்து சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ரங்கராஜன். அடுத்து மீரா. இது ஈஸியான ஒரு இயற்பெயர் தான், மீரா. அது இன்ஷியல் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு மீ ராஜேந்திரன். ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கலாம். அடுத்து குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். இதுதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். அடுத்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா காத்தவராயன் அவர்கள். அடுத்து புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா விருதாச்சலம். அடுத்து இறையரசன் இவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சே சுராசா. அதான் இவருடைய இயற்பெயர். 2 வாட்டி சேன்னு வரும். இறையரசனுக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கோமகள் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி. அதுதான் அவங்களுடைய இயற்பெயர். அடுத்து கந்தர்வன். இப்போ ரீசெண்டாக கூட இவரை பற்றி கொஷின்ஸ் வருது. கந்தர்வன் அவர்களுடைய இயற்பெயர் நாகலிங்கம். சரிங்களா? அடுத்து கல்யாண்ஜி. ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். கல்யாண்ஜி அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம். அடுத்து பாருங்கள், தமிழ் அழகனார். இது கோர்ட் எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கூட கேட்டாங்க. தமிழ் அழகனார் அவர்களுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இது கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எழில் முதல்வன் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மா ராமலிங்கம். சரிங்களா? அடுத்து கமலாலயன் இவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வே குணசேகரன். அதுதான் கமலாலயனுடைய இயற்பெயர். அடுத்து நாகூர் ரூமி அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முகம்மது ரஃபி. அதுதான் அவர்களுடைய இயற்பெயர். அடுத்து பிரபஞ்சன் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வைத்திய லிங்கம். அடுத்து 2 மணி அவர்கள் இருக்காங்க. இதில் 2மே கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பூமணி அப்படின்னு இருக்கிறவங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகரும், மணிங்கிறதுக்கு சி பழனிச்சாமி அப்படிங்கிறதான் இயற்பெயர். மாற்றி இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுவாமி வேதாச்சலம். அடுத்து ராமலிங்க அடிகள் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வள்ளலார். அடுத்து வீரமா முனிவர் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா கால்ஸ்டான் ஜோசப் எஸ்கி. அதுதான் அவர்களுடைய இயற்பெயர். அடுத்து ஈரோடு தமிழின்பன் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஜெகதீசன். சரிங்களா? அடுத்து பரிதிமார் கலைஞர் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்து நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய இயற்பெயர் ராமலிங்கனார். அடுத்து உவேசா அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வெங்கட ரத்தினம். அடுத்து கலாப்ரியா அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா தீகா சோம சுந்தரம். அடுத்து இளந்திரையன் அவர்களுடைய இயற்பெயர் மகாலிங்கம்.
ஸோ மோஸ்ட்லி எல்லாரையுமே கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி டாபிக் வேணும், இப்போ நூலாசிரியர் வேணும், நூல்களுடைய சிறப்பு பெயர் வேணும், மன்னர்கள் அப்போ இருந்த தமிழ் மன்னர்களுடைய வேறு பெயர் வேணும், இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.